ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா நமக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எவ்வளோ முக்கியன்றது நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் கோடிங்க்கே நம்ம இன்டர்வியூ போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்டர்வியூ பண்ணுறதுக்கு அந்த ஹாலுக்கும் அந்த ரூமுக்கோ போகிறது வரைக்கும் அந்த இன்டர்வியூவருக்கு நம்மளை பற்றி ஒன்றுமே தெரியாது. நம்ம நேம் தெரியாது, நம்மளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தெரியாது, என்ன ஸ்கில்லுன்றது தெரியாது. ஆனால் நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவுட்பிட்டை வச்சு ஒரு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்படின்றப்ப நம்மளை பற்றி தெரியாததுக்கு முன்னாடியே நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நம்மளை ஒரு விதமான ஒரு வெளிப்படுத்துதல் இருக்குல்ல. அதனால் ஒரு இன்டர்வியூக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸை எப்படி வியர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூக்கு நம்மளோட ட்ரெஸ்ஸிங் செலெக்ஷன் ரொம்ப லைட் கலராக செலக்ட் பண்ணுவோம். டார்க்காக ஒரு மாதிரி ரெட் கலர்லேயோ டார்க் கலரில் செலக்ட் பண்ணாமல் ஒரு லைட் கலரில், கிரே கலரில், நேவி கலரில் லைட் கலராக செலக்ட் பண்ணி அப்படி நம்ம போட்டுக்கணும். அது ஒரு மாதிரி ராயலாக லுக்கு கொடுக்கும் நமக்கு. அதனால் டார்க் கலர்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இப்படி உள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம எதுக்கு சும்மா மளிகை கடையில் வேலை பார்க்குறதுக்கு போகலைல, ஒரு கம்பெனி அப்படின்றப்ப ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு லுக்கு வேணும் இல்லையா. அதுக்காக தான் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் ஃபார் இன்டர்வியூ. அதுக்கு நம்ம புது ட்ரெஸ்ஸோ அப்பெல்லாம் காசு கூட கொடுத்தோ வாங்கணும் அவசியம் இல்லை. நம்மக்கிட்டேயே ஒரு நல்ல ட்ரெஸ்லாம் இருக்கும் இல்லையா. அதை நீட்டாக இன்டர்வியூ அன்னைக்கு முன்னாடியே நல்லா அயன் பண்ணி எந்த ஒரு சுருக்கம் ரிங்கிள்ஸ் இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணி போட்டாலே போதும். நம்ம புது ட்ரெஸ் எடுக்கணும், இன்டர்வியூக்காக அந்த கலர் செலக்ட் பண்ணணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை. நம்ம போடுற ட்ரெஸ்லையும் லைட் கலராக நல்லா நீட்டாக அயன் பண்ணிவிட்டு போனாலே போதும். அண்டு பே அட்டென்ஷன் ஃபார் யுவர் க்ரோ. நம்மளுடைய ஹேர் ஸ்டைல் இருக்கியா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இப்போ பார்த்தீங்களா, என் முடி இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கா, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றப்ப இது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது இல்லையா. அது மாதிரி தான் அங்கேயும் அப்படி தான் ஹேர் ஸ்டைல் ஒரு நீட்டாக பண்ணிவிட்டு போகணும். தலையை விரிச்ச மாதிரியோ அப்பெல்லாம் போகாமல் நீட்டாக சின்னதாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சில பேர் தலையை பார்க்கவே ஒப்பாது, ஈரும் பேணுமா இருக்கும் இல்லையா. அப்படிலாம் போகக்கூடாது. பார்க்க அடே, ஏன்னா பொண்ணுங்களுக்கு அழகே நம்மளுடைய கூந்தல் தான் இல்லையா. அதனால் நம்ம ஹேருக்கும் ஒரு அட்டென்ஷன் கொடுக்க தான் செய்யணும். அது நீட்டாக பார்த்து. அடுத்து தான் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பேங்கிள்ஸ். நம்ம போடுற வளையல் இருக்குது பார்த்தீங்களா, வளையல் இப்படி ஒன்று போட்டிருக்கேன், இது சத்தம் வருமா, வராது. ஸோ அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இன்டர்வியூ போகிற அன்னைக்கு கை நிறைய வளையல் போட்டு போகாதீங்க. அது உங்களுடைய ப்ரெசன்டேஷனையுமே இது டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நீட்டாக 1 or 2 பேங்கிள்ஸ் இஸ் ஓகே. பேங்கிள் போடணும், அட்லீஸ்ட் ஒரு 3 பேங்கிள்ஸாவது போடணும் அப்படின்னா ஒரு போட்டுக்கோங்க. ஆனால் அது எப்படி போடணும்னா, நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இல்லை அழகாக எப்படி கான்ட்ராஸ்டாக போட்டால் அழகாக இருக்கும். அப்போ ஒரு யூனிக்காக தெரியும். நார்மலாக இப்போ பார்த்தீங்களா, இப்படி ஒரு பேங்கிள் போடாமல் நீட்டாக இப்போ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கா, அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு லைட் கலரில் ஒரு டிசைனாகவும் வேறு டிசைன்ஸ்லாம் எடுத்து போட்டால் அது ஒரு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணல. நம்மளோட யூனிக்னஸ் இதில் தெரியும். அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த ஜிமிக்கெலாம் போடுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே ஒரு யூனிக்காக அழகாக குட்டியாக போட்டுப்போங்க. இப்படி பெருசெல்லாம் போடாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வாட்ச் கட்டி தான் போகணும். அது ஒரு தனித்துவமாக நம்மளை காட்டும் அந்த வாட்ச் கட்டிட்டு போகிறது. அதனால வாட்ச் கண்டிப்பாக கட்டிக்கோங்க. டார்க் கலராக கட்டாமல் ஒரு பிளாக் கலரோ இல்லைன்னா லைட் ப்ரௌன் கலரோ அப்படி கட்டிட்டு போங்க. அது அழகாக இருக்கும், நம்மளை பார்க்க கொஞ்சம் ரிச்சாக காட்டும். நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் இன்டர்வியூ ரூமுக்கு போகும்போது அப்படியே கெத்தாக ஒரு கம்ஃபர்டபுளாக அப்படி போக முடியும். ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு ஃபஸ்ட்டு அட்டென்ஷன் கொடுங்க. எந்த இன்டர்வியூனாலும், நாட் ஃபார் மெடிக்கல் கோடிங், ஆல் இன்டர்வியூ யூ ஷுட் மெயின்டைன் த ட்ரெஸ்ஸிங் கோட். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் இன்டர்வியூ. நெக்ஸ்ட் பார்ப்போம் அடுத்த ஒரு டிப்ஸோட. பாய். இது உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இனி ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். பாய். Thank you.